ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு வேலை வந்துடுச்சு. ஓனர் வேலை வச்சிட்டாரு. பாலைவனத்துக்கு கொஞ்சம் பொருள் வாங்கினோமா, நானும் அண்ணனும் கிளம்பிட்டோம். சரி வாங்க போயிட்டு பார்ப்போன்னான்றதை. நம்ம பொருள் வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. அந்த முன்னாடி தெரிந்து பாருங்கள், இரும்பு கம்பி வேலி மாதிரி, அதுதான் நமக்கு வேணும். அதை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் கட்டம் வாங்கணும். நம்ம அந்த இரும்பு கம்பி வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ கட்டை வாங்குகிற இடத்துக்கு தான் வந்துருக்குறோம். இது வந்து அமுகறாங்க. குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து 10 கட்டை ப்ளஸ் வந்து அந்த கம்பி வாங்கிட்டு இப்போ பெட்ரோல் போட வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். பாலைவனத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த போர்டில் பாருங்கள், சவுதி அரேபியா 95 கிலோமீட்டர். இந்த ரோட்லேயே நேராக 95 கிலோமீட்டர் போனோம்னா சவுதி பார்டர் நமக்கு வந்துடும். ஆனால் நமக்கு நேராக போகிற வேலை இல்லை. நம்ம வந்து ரைட் கட் பண்ணி உள்ளே போனோம். பாருங்கள், ஒட்டகம் போகுது பாருங்கள். நம்ம ஆள் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கால் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? கால் கட்டலைன்னா அந்த பெரிய பெரிய ஒட்டகம்லாம் அது ரொம்ப தூரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பி தாங்க. இந்த கம்பியும் இந்த கட்டையும் வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். நம்ம பாலைவனத்துக்கு வெளில தான் நின்றுருக்கோம். இரும்பு கம்பி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒட்டகம்லாம் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஓனர் கட்டி வச்சுருக்கிறாரு. நம்ம வந்துட்டோங்க. இதை இறக்கி போட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். பாவம் நம்ம ஆளுங்க பாருங்கள், 2 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. காலையில் ஏதோ ஓனர் வேலை வச்சுருக்காரு போல். நம்ம இறக்கி போட்டு அப்படியே நம்ம பாலைவனத்துக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா நம்ம இடத்தாண்டியே ஒட்டகம் நிறைய வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். நம்ம இடத்துக்கிட்டே வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? நிறைய ஒட்டகம் இருக்குங்க இன்றைக்கி. பாருங்கள், குளிர் டைமில் தான் நிறைய பார்க்க முடியும். வெயில் டைம் வந்தால் இந்த அளவுக்கு இருக்காது. இடம் மாற்றி வேறு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பிட்டோம். நமக்கும் டைம் ஆகிடுச்சி. இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமை. போயிட்டு குளிச்சுட்டு நம்ம தொழுக போனோம். இப்போ நமக்கு ஓனர் வச்ச வேலை நம்ம முடிச்சிட்டோம் நல்லபடியாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்றது. டைம் பார்த்திங்கன்னா 12:10 ஆகுதுங்க. நம்ம பாலைவனத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போ தொழுக தான் போயிட்டுருக்கோம். டைம் ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. சரி வாங்க போயிட்டு தொழுதுட்டு வரலாம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுதுங்க. மேடம் ஒரு சின்ன வேலை வச்சுருக்காங்க. துணி எடுத்துகிட்டு போய்ட்டு லாண்ட்ரியில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம போயிட்டுருக்கோம். மதியம் நம்ம தொழுக போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா வேலையே எதுவும் வரல. சும்மா தான் ரூமில் இருந்தோம். நம்ம ஓனர் இன்றைக்கி வீட்டில் இல்லைங்க, வெளில போயிட்டார். நாளைக்கு தான் வருவார். நாளிலேருந்து நமக்கு வேலை இருக்கும். அதோ தெரிது பாருங்கள் முன்னாடி ஒப்பேரான்னு சொல்லிட்டு, அந்த கடை தான். ஓனரோட துணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட் இருக்குது. இங்கே வந்து துணி மட்டும்தான் எடுப்பாங்க. பிளாங்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வேறு பிரான்ச் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு தான் கொடுக்கணும். அங்கே துணி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிளாங்கெட் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கணும். அதுவும் இதே பிரான்ச் தான், ஒபேரா க்ளீன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளாங்கெட் மட்டும்தான் எடுப்பாங்க. துணிலாம் இங்கே எடுக்க மாட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அது கீழே இருக்குது பாருங்கள், வெறும் பிளாங்கெட்டு தான் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கொடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. நம்ம ஓனர் இல்லைனாவே நமக்கு வேலை கம்மியாக தாங்க இருக்கும். அவர் இருந்தால் தான் வேலை நமக்கு கண்டினியூவாக வேலை வந்துகிட்டே இருக்கும். நேற்றுலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
இன்றைக்கி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவும் வேலை வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. ஒரு ஹவுஸ் டிரைவரோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த விளாக் மூலிமா டெய்லி நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.